அல்லாவிடத்திலே கையேந்த வேண்டியவர்கள் தர்காவில் போய் அவுலியாவே நீங்கள் அதை தாங்க இதை தாங்க என்று இறைவனுக்கு இருக்கும் சக்தி அந்த அவுலியாக்களுக்கு கொடுக்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும், நம்ம எந்த மொழியில் கேட்டாலும் அல்லாஹ் கேட்பான், எவ்வளவு தூரத்தில் இருந்து கேட்டாலும் அல்லாஹ் கேட்பான். எத்தனை பேர்கள் ஒரே நேரத்தில் கேட்டாலும் அதை பிரித்து அல்லாஹுவால் அறிந்து கொள்ள முடியும். எந்த மொழியில் கேட்டாலும் அல்லாஹு தஆலாவால் கேட்க முடியும் என்றெல்லாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறோம். அதே நம்பிக்கையை அவுலியாக்களை கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. அவர் பூமிக்கு உள்ளே அடக்கப்பட்டு பல வருட காலங்கள் ஆகிவிட்டது. மனிதனுக்கு என்றால் காற்று இருந்தால்தான் நம்முடைய பேச்சு அடுத்தவனிடத்தில் போய் கேட்கும். அது மண்ணுக்குள்ளே போய் அடைச்சாச்சு. அதுவும் பல வருடங்கள் மண்ணோடு மண்ணாக மக்கியும் போய்விட்டார். ஆனால் நாம் பேசுவதெல்லாம் அவருக்கு கேட்கிறது என்று நாம் நினைக்கிறோம். நாம் எந்த மொழியில் கேட்டாலும் அவருக்கு விளங்கும் என்று, ஆங்கிலத்தில் கேட்டாலும் தமிழில் கேட்டாலும் தெலுங்குல கேட்டாலும் எந்த மொழியில் யார் கேட்டாலும் அவர் கேட்பார் என்று நம்பிக்கை வைக்கிறோம். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பேர் அங்கே ஒரே நேரத்தில் போய் நின்று கேட்டாலும் அவர் கேட்பார் எல்லாம் நம்பிக்கை வைக்கிறோம். இது சிறுக்கு இல்லையா? இறைவனுக்கு இருக்கிற சக்தியை எப்படி நாம் கொடுக்கிறோம் இல்லையா? இது போன்ற நம்பிக்கை நம்முடைய பிள்ளைகள் உள்ளத்தில் வரக்கும். அல்லாஹ் ஒருவனிடத்தில் மட்டும்தான் நம்ம கேட்கணும். இதுதான் சொல்லிக் கொடுக்கணும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு நபிகளார் அவர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்னு அப்பாஸ் ரொம்ப சின்ன வயதுடைய, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கின்ற பொழுது அவருக்கு வயது 10 தான். யா குலாம் வஅல்லிமுக கலிமாத், உனக்கு சில கலிமாக்களை சில வார்த்தைகளை உனக்கு நான் சொல்லித் தருகிறேன். அது நீ ஏதாவது உதவி தேடுவதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலேயே நீ கேள். எதை கேட்டாலும் அல்லாஹ்ட்ட கேள். நீ எந்த உதவி தேடுவதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே நீ கேள். விளங்கிக் கொள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நாடினால் அல்லாஹ்வுடைய விதியில் இருப்பதை தவிர வேறு யாராலும் உனக்கு நன்மை செய்துவிட முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் மாணவ மாணவிகளின் மார்க்க திறன்களை அறியும் ஒரு நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொண்டு இருக்கிறோம். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாமிய கல்வியின் அவசியமும் பெற்றோர்களின் பங்களிப்பும் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய கல்வி இந்த சமுதாயத்திற்கு ஏன் அவசியம்? ஏன் இஸ்லாத்தினுடைய கல்வியை பற்றி, இஸ்லாத்தினுடைய கட்டளைகளை பற்றி, அறிவுரைகளை பற்றி ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? இஸ்லாத்தை ஏற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு முக்கியமான அடிப்படையை நாம் மனதில் ஆழமாக பதிய வைத்திருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை மிக குறைந்த நாட்கள் கொண்டவை. நாம் இறந்ததற்கு பிறகு, எல்லா மக்களையும் அல்லாஹு தஆலா ஒன்று கூட்டியதற்கு பிறகு, நல்லவர்களை நிரந்தரமான மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹு தஆலா கொடுக்க இருக்கிறார். நல்லவர்களாக இருப்பவர்கள் சொர்க்கத்தில் நிரந்தரமாக எந்த மௌத்தும் இல்லாமல், மரணமும் இல்லாமல் அவர்கள் அங்கே நல்ல முறையில் வாழ்வார்கள். தீயவர்கள் நரகத்தில் மிக கடுமையான முறையில் வேதனை செய்யப்பட்டவர்களாக அங்கேயே காலம் அதிலேயே இருப்பார்கள். இந்த ஆகிரத்தினுடைய வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு முஸ்லிமும் நம்பி இருக்கிறோம். இந்த ஆகிரத்தினுடைய வாழ்க்கையை நம்பாதவர்கள் யாரும் முஸ்லிம்களாக இருக்கவே முடியாது. இந்த வாழ்க்கையுடன் முடிந்தது என்று மார்க்கம் சொல்லவில்லை. இந்த வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது நிரந்தரமானது. இது கொஞ்ச காலங்கள், ஒரு 60-70 வருடங்கள், அதிகபட்சம் ஒரு 100 வருடங்கள் இந்த உலகத்தில் மனிதன் வாழுகிறான். ஆனால் அந்த வாழ்க்கை எந்த கால அளவே இல்லாமல், மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை என்று அல்லாஹ் திருக்குரானிலேயும் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அழகுற சொல்லி இருக்கிறார். அப்போ வரக்கூடிய காலகட்டங்களில், மறுமை நாளையில் நாம் நிரந்தரமான சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் இஸ்லாத்தினுடைய கல்வியை, இஸ்லாத்தினுடைய அந்த அறிவுரைகளை, கட்டளைகளை நாம் தெரிந்து அதை நாம் செயல்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா மறுமையில் யார் சொர்க்கத்திற்கு போவார், யார் நரகத்திற்கு போவார் என்பதை எல்லாம் அழகுற திருக்குரானில் நமக்கு சொல்லுகிறார். ஒரு கட்டத்தில் அல்லாஹு தஆலா மறுமை நாளையில் இந்த உலகத்துல ஒழுங்காக நடக்காதவன் அல்லாஹ்விடத்தில் எப்படியெல்லாம் கதறுவான், அந்த காலகட்டத்தில் எப்படி நடப்பான் என்பதை திருக்குரான் நமக்கு சொல்லுகிறது. அநியாயக்காரன் தன்னுடைய கைகளை கடித்துக் கொண்டு, ஐயோ நான் இந்த தூதரினுடைய வழியை நான் எடுத்திருக்க கூடாதா, இந்த மனிதனை நான் உற்ற தோழனாக எடுக்காமல் இருந்திருக்க கூடாதா, எனக்கு நல்வழியை வந்ததற்கு பிறகும் இவன் என்னை வழிகெடுத்து விட்டான் என்று அன்றைய நாளையில்
நரகத்திற்கு போகும் அநியாயக்காரன் கதறுவான் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறார். மறுமை நாளில் யார் நரகத்திற்கு போக என்றால் இறை தூதரின் வழிகாட்டுதலை ஏற்காதவன். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபி சொல்வாராம், இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. இறை தூதரும் அல்லாஹ்விடத்தில் சொல்வார்களாம், இறைவா உன்னுடைய இந்த குர்ஆனை தடைக்கல்லாக அவர்கள் ஆக்கி கொண்டார்கள். வழிகாட்டியா எடுக்கல. இந்த திருமறை குர்ஆனை வழிகாட்டும் புத்தகமாக எடுக்கல. ஆனா குர்ஆன்ல ஹுதல் லின்னாஸ், மனிதனுக்கு வழிகாட்டி என்று சொல்கிறான். வபையினாத்து மினல் ஹுதா, அந்த நேர்வழியை தெளிவாக சொல்லும் என்று சொல்கிறான். வல் ஃபுர்கான், சரியானது எது, தவறானது எது, சத்தியம் எது, அசத்தியம் எது என்று பிரித்து காட்டக்கூடியது என்றெல்லாம் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி இருக்கிறான். ஆனால் அதை அவர்கள் வழிகாட்டும் புத்தகமாக எடுக்கவில்லை, தடையாக எடுத்துக்கொண்டார்கள் என்று இறை தூதர்கள் மறுமை நாளில் சொல்வார்கள். அப்ப நரகத்திற்கு யார் போகிறார் என்று பார்த்தால், அல்லாஹ்வின் தூதர் காட்டிய வழிமுறையின் அடிப்படையில் நடக்காமல் முன்னோர்கள் மூதாதையர்கள் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று எவர்கள் நடக்கிறார்களோ அவர்கள் நரகத்திற்கு போகிறார்கள். திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டுதலை யார் ஏற்காமல் இருக்கிறாரோ அவரும் என்ன செய்கிறார், நரகத்திற்கு போவார் என்று திருக்குர்ஆன் நமக்கு அழகாக சொல்கிறார். திருக்குர்ஆன் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறார், உமையுல்லாஹ் ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ ஒரு மகத்தான வெற்றியை அடைந்து விட்டார். வமையாசில்லாஹ் வரசூலஹு வயதஅத்த ஹுதூதஹு யுத்கிலுஹு நாரா. யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்து அவருடைய வரம்புகளை மீறி நடக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நரகத்திலே நுழைய செய்வான் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த வசனங்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது, இஸ்லாம் காட்டி தந்த அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன அந்த வழிகாட்டுதலை தெரிந்த அறிந்து அதன்படி யார் நடக்கிறார்களோ அவர்கள் தான் மறுமை நாளில் சொர்க்கத்துக்கு செல்வார்கள். அல்லாஹ்வும் தூதரும் காட்டாத வழிமுறையை நீங்கள் பின்பற்றி நீங்கள் நடந்தீர்களே ஆனால் நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. நீங்கள் செய்திருக்கக்கூடிய எல்லா அமல்களும் இல்லாமல் போய்விடும். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு நினைவூட்டுகிறார் நபிகளாரினுடைய பொன்மொழி ஒன்றை, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ஒரு அமலை செய்து அதிலே நம்முடைய அங்கீகாரம் இல்லை என்று சொன்னால் அது நிராகரிக்கப்படும் என்று நபிகளார் அவர்கள் சொல்லி இருக்கிறார். எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அல்லாஹ்வும் தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லாத அவன் தூதர் சொல்லாத ஒரு வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்றால் நிச்சயமாக அது அல்லாஹ்வால் ஏற்கப்படாது, நிராகரிக்கப்படும் என்றும் நபிகளார் நமக்கு சொல்லி இருக்கிறார். நீங்கள் சமீபத்திலே நோன்புடைய காலங்களில் நீங்கள் பல இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை நீங்கள் செய்திருப்பீர்கள். இந்த வணக்க வழிபாடுகள்லாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் அமைந்ததா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். நீங்க பார்த்தால் ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு விதமான முறையில் தொழுகை முறைகள் நடத்துகிறார்கள். ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு விதத்தில் ரக்காயத்துகள் நிறைவேற்றுகிறார்கள். 20 என்கிறார்கள், 8 என்கிறார்கள். இப்படி பல பள்ளி வாசல்கள் இருக்கிற அந்த பள்ளி வாசல்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது மார்க்கம் காட்டித்தராத எண்ணிக்கையில் கூடுதல் குறைவாக செய்யப்படுவதை நாம் பார்க்கிறோம். நோன்பு திறப்பதை நீங்கள் பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் மறைந்து விட்டால் உடனே நோன்பை திறக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனா பேணுதல் என்ற பெயரிலே உங்களுக்கு 5 நிமிடங்கள் கழித்து தான் பாங்கு சொல்கிறார்கள். புகாரியில் இடம்பெறுகிறது, நோன்பு துறப்பதை விரைவுபடுத்தும் காலமெல்லாம் மக்கள் நன்மையில் இருக்கிறார்கள். நோன்பு லேட் பண்ணிடக்கூடாது, கரெக்டானவனும் உடனடியாக நீங்கள் திறக்க வேண்டும். தாமதப்படுத்தினால் உங்களுக்கு நன்மை இல்லை. சரியான நேரத்தில் விரைந்து நீங்கள் நோன்பை திறந்து விட்டீர்களே ஆனால் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த காட்டித்தந்த வழிமுறைகள். ஆனால் அந்த வழிமுறைகளை எல்லாம் விட்டுவிட்டு புதிய புதிய நடைமுறைகள் எல்லாம் இந்த உலகத்தில் நடக்கிறது. அதை பின்பற்றி நீங்கள் நடந்தீர்களே ஆனால் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்ப எது சரியான வழிகாட்டுதல் என்பதை அறிந்து கொள்வதற்கு இஸ்லாத்தினுடைய கல்வி உங்களுக்கு மிக அவசியமானது. திருமறை குர்ஆனுடைய கல்வி உங்களுக்கு அவசியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைகள் உங்களுக்கு அவசியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் எவை, எது சரியானது எது தவறானது என்பதை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் நீங்களும் மறுமையில் சொர்க்கத்திற்கு போக முடியும், உங்களுடைய பிள்ளைகளையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். இல்லை என்றால் மார்க்கம் காட்டித்தராததை நீங்கள் மார்க்கம் என்று நினைத்து நீங்களும் அமல்களை செய்து உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அப்படி வழிகாட்டினால் அவர்களும் சொர்க்கத்திற்கு செல்லாமல் நரகத்துக்கு போயிடுவாங்க. அதனால மார்க்கத்தினுடைய அடிப்படை
அல்லாஹ்வுடைய வேதம் திருமறை குர்ஆன் என்பதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்று அதன்படி செயல்படுங்கள். அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்த வழிமுறைகள், அவர்கள் சொன்ன அறிவுரைகள், இந்த இரண்டு மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் மறுமை நாளில் வெற்றியை தரும் என்பதில் எந்த விதமான வெறுப்பும் இல்லாமல் முழுமையாக நீங்கள் பின்பற்றி நடந்தால் நிச்சயமாக நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலாம். நம்முடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்க வேண்டும், எப்படியெல்லாம் உருவாக்கினால் மறுமையில் அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள். இந்த உலகத்தில் நம்முடைய பிள்ளைகள் மேல அவ்வளவு பாசமும் அன்பையும் நாம் காட்டுகிறோம். அவங்க கேட்டதெல்லாம் நாம் வாங்கி கொடுக்கிறோம். ஏன்னா நாம் நம்முடைய பிள்ளையின் மீது காட்டியிருக்கக்கூடிய அன்பு பாசம். இந்த அன்பு பாசம் நம்முடைய பிள்ளை யாராவது அடித்து விட்டான் என்றால், திட்டி விட்டான் என்று சொன்னால் வரிந்து கட்டி கொண்டு நம்ம பிள்ளைக்காக வேண்டி நாம் அவங்கள்ட்ட பேச போகிறோம். ஏன்னா என் பிள்ளையை அடித்தவன் யார் என்று நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்போ இவ்வளவெல்லாம் பாசம் அன்பு உண்மையிலேயே ஒரு பெற்றோருக்கு இருக்க வேண்டியதுதான். ஆனால் இந்த அன்பு பாசம் மறுமை நாளையில் நம்முடைய பிள்ளைகள் மீது நாம் காட்ட முடியுமா என்றால் நிச்சயமாக காட்ட முடியாது. ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூர் ஃபலா அன்சாவ பைனஹும் வஹும் லா யதஸாஅலூன். அல்லாஹ் திருமறை சொல்லுகிறான், சூர் ஊதப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்களுக்கிடையில் உள்ள உறவுகள் துண்டிக்கப்பட்டுவிடும், யாரும் விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள். சூர் ஊதப்பட்டுட்டா தாய் தந்தை என்ற உறவு அங்கே இருக்காது, மகன் பிள்ளை என்ற உறவு இருக்காது, கணவன் மனைவி என்ற உறவு இருக்காது. இப்படி நம் உறவுகள் இந்த உலகத்தில் எவையெல்லாம் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா சூர் ஊதியவுடன் பிரித்திருவான். நமக்குள்ள எந்த விதமான உறவு நாம் பார்த்து அங்கே அவர் கஷ்டப்படுறானே, இவர் சிரமப்படுகிறானே என்று நாம் நினைக்க மாட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் அவனுடைய நிலைமை என்ன ஆகுமோ என்று பயந்து கொண்டு இருப்பான் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லுகிறார். அப்போ நம்முடைய பிள்ளைகள் மீது அன்பு பாசத்தை நாம் வைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் மறுமை நாளையில் என்ன சொல்கிறான் என்றால், அல்லாஹ் சூர் ஊதி விட்டோம்னா அவ்வளவுதான், அவங்களுடைய உறவுகள் என்ற அந்த இதை எல்லாம் கட் பண்ணிடுவான். அங்க அந்த நமக்கு எண்ணமே இருக்காது. தாய் தந்தை பிள்ளைகள், அல்லாஹ் நம்ம என்ன செய்ய போகிறானோ என்ற நிலைதான் இருக்கும் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அப்போ நம்ம மறுமை நாளையில நம்முடைய பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளையை இந்த உலகத்திலே இஸ்லாம் காட்டிய வழிமுறையின் அடிப்படையிலேயே நாம் என்ன செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் சொல்றான், பூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களையும் பாதுகாத்துக்கிறீங்க, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த உலகத்திலேயே நாம் எப்படி நடக்க வேண்டும் என்றால், இஸ்லாத்தின் அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கிட்டு நல்ல பிள்ளைகளாக, சாலிகான பிள்ளைகளாக அப்படியே நாம் உருவாக்கி கொண்டே வருவோமானால் அந்த பிள்ளையும் மறுமையினால வெற்றி அடைஞ்சிடும், நமக்கும் நன்மை கிடைக்கும். நம்ம இறந்ததற்கு பிறகு நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அந்த இறந்தவருக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. எல்லா பிள்ளையுடைய துவாவையும் அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறது இல்லை. மார்க்கம் சொன்ன அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு பிள்ளையை நீங்கள் உருவாக்கி சென்றால் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலேயும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தன்னுடைய பெற்றோர்களுக்காக துவா செய்தால், இது கூட நீங்கள் இந்த சிறுமியர்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, இறைவா சிறு வயதாக இருக்கும் பொழுது என் மீது எப்படி அன்பையும் பாசத்தையும் காட்டினார்களோ அதுபோன்று என் பெற்றோருக்கும் காட்டு அப்படின்னு அந்த சாலியான பிள்ளை நமக்காக துவா செய்தால் நம்முடைய கபருடைய வேதனை, மறுமையில் இருக்கக்கூடிய வேதனை எல்லா இருந்தும் நாம் என்ன செய்யலாம், தப்பித்துக் கொள்ளலாம். அதனால் நம்முடைய பிள்ளைகளை மார்க்க தொடர்புள்ள பிள்ளைகளாக, மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக இந்த உலகத்திலேயே நாம் உருவாக்குவதற்கு பெற்றோர்கள் முயற்சி செய்ய வேண்டும். நபிகளார் அவர்கள் சொல்லும் பொழுது, எந்த பிள்ளையா இருந்தாலும் நல்ல பிள்ளையா தான் பிறக்கிறாங்களாம். குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் இயற்கையான மார்க்கத்தில் தான் பிறக்கிறது. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி, பெற்றோர்கள் தான் யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக அல்லது நெருப்பு வணங்கிகளாக மாற்றி விடுகிறார்கள். நம்ம தாய் எப்படி நடக்கிறாளோ, தாய் நல்லொழுக்கமுள்ள பெண்ணாக இருந்து நல்ல முறையில் நடத்தினால் அந்த பிள்ளையும் நல்ல பிள்ளையா மாறுது. அதிலே சிறுக்கும் பிதஅத்தும் இவைகள் நிறைந்த குடும்பத்தில் அந்த பிள்ளை உருவானால் அந்த தாய் அடிப்படையிலேயே அந்த குழந்தையும் அதே போன்று மாறிவிடுகிறார். அப்ப இதுல பொறுப்பு யார் மீது முக்கியமாக இருக்கிறது என்றால் பெற்றோர்கள் மீது இருக்கிறது.
அந்த பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாகவும் உருவாக்குறார்கள், கெட்ட பிள்ளைகளாகவும் உருவாக்குறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்தில் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூல் அன் ராயத்திஹி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புள்ளவர்கள், உங்கள் பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அர் ரஜுலு அலா அஹ்லி பைத்திஹி. ஒரு ஆண்மகன் தன்னுடைய குடும்பத்துக்கு பொறுப்பாளன், அது பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். அல் மர்அத்து ராயத்துன் அலா பைத்தி ஜௌஜிஹா வ வலதிஹி வஹிய மசூலத்துன் அன்ஹு. ஒரு பெண்மணி கணவனுடைய வீட்டுக்கும் கணவனுடைய பிள்ளைக்கும் பொறுப்பாளி, அது தொடர்பாக மறுமையில் விசாரிக்கப்படுவார். இதெல்லாம் நபிகளார் அவர்கள் பெற்றோர்கள் தொடர்பாக நமக்கு சொன்ன அறிவுரைகள். அப்போ பெற்றோர்களாக இருக்கக்கூடிய வீட்டிலே அதிகாரம் படைத்திருக்கக்கூடிய ஆண்மகன் இந்த குடும்பத்தை பூரா கவனிக்கணும். குழந்தைகளை நல்ல முறையில் உருவாக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு தாய்க்கு இருக்கிறது. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயை சொன்னார்கள் என்றால், ஒரு குழந்தை அதிகமாக தாயிடத்தில் தான் இருக்கிறார். அதனால்தான் எந்த மொழியை பேசுறதுனாலும் என்ன சொல்லுவாங்க, தாய்மொழி என்னன்னு தான் கேட்பாங்க, தந்தை மொழி என்னன்னு கேட்கறது இல்லை. ஏன்னா தாய் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறா. அவரோடு அங்கே சேர்ந்து அவர்கள் இருப்பதின் காரணத்தினால் அந்த குழந்தை தாயோனுடைய பேச்சு செயல்கள் அனைத்திலையும் இருப்பதின் காரணத்தினாலும், தந்தையாக இருப்பவர் வேலைக்கு போயிடுறாரு, வெளிநாடுக்கு போயிடுறாரு, குழந்தைகளை அதிகமாக கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கிறார். சொந்த ஊரில் இருந்தாலும் வேலைக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் தான் வருவார். வெளியூருக்கு போயிட்டார்ல அப்படித்தான், வெளிநாடுக்கு போனால் இன்னும் அதிகமாக. அப்போ இப்படி அதிகமான நேரங்கள் வெளியில் இருப்பதின் காரணத்தினால் அவருக்கு பொறுப்பு கொஞ்சம் குறைப்பு. மனைவி மற்ற எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து பார்த்துக்க. ஆனால் தாய் இருக்கிறாளே, அவள் தான் குழந்தைகளை ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனித்து பேணி பாதுகாத்து நல்ல பிள்ளையாக உருவாக்குவதும் அந்த தாயினுடைய கடமை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதில் தவறிழைத்தால் மறுமையில் தாயை கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா ஏன் இந்த பிள்ளைக்கு ஒழுங்காக இன்னும் சொல்லிக் கொடுக்கலன்னு அல்லாஹ் கேட்பான். அதனால தாய்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கடமை இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். தமிழில் கூட பழமொழி சொல்வார்கள், நூலை போன்று சேலை, தாயை போன்று பிள்ளை என்று சொல்வார்கள். தாய் எப்படி இருக்கிறோ அது மாதிரி தான் அந்த பிள்ளை உருவா. அப்போ உள்ள நாடகத்தை பார்க்கக்கூடிய பிள்ளையாகவே இருந்தால், ஒரு மனைவி அம்மா இருந்தாங்கன்னா பிள்ளையும் அப்படியே நாடகத்தை பார்க்குற மாதிரியே இருப்பாள். தினமும் காலையில் எழுந்து குர்ஆன் ஓதக்கூடியவளாக தொழுகக்கூடியவளாக ஒரு பெண்மணி இருந்தால், அந்த பிள்ளையும் அந்த தாயோடு சேர்ந்து தொழுகையாளியாக குர்ஆன் ஓதுவராக துவாக்களை ஓதுவ குழந்தையாக அவர்கள் உருவாகுவார். அதனால் ஒவ்வொருவரும் பெற்றோர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கடமை இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை நல்லொழுக்கமுள்ள பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும். அதற்கு நீங்கள் அதிகம் முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் மீது அது கடமை. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லி கொடுக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு, கொள்கை, அகீதா, சரியான கொள்கை எது என்பதை நம்முடைய பிள்ளைகள்கிட்ட முதல்ல கற்றுக் கொடுக்கணும். நம்மெல்லாம் ஈமான் உள்ளவர்களாக நம்முடைய பெற்றோர்கள் இருப்பதின் காரணத்தினால் நம்ம வந்துட்டோம். அந்த ஈமானை கெடுக்கக்கூடிய வைரஸ்கள் இவைகள் நம்முடைய பெற்றோர் பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே உள்ள போயிடக்கூடாது. திருக்குரான் அழகாக சொல்கிறது பாருங்க, அல்லதீன ஆமனு லம் யல்பிசு ஈமானஹும் பி லுல்மின் உலாயிக லஹுமுல் அம்ன் வஹும் முஹ்ததூன். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையில் அநீதத்தை கலக்காமல் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கே பாதுகாப்பு, அவர்களே நேர்வழி பெற்றவர்கள் என்று திருக்குரான் சொல்கிறது. ஈமானோட அநியாயம் போய் கலந்து விடக்கூடாது. அந்த வைரஸ் உள்ளே போனிச்சுன்னா ஈமானை அரித்து விடும், ஈமானை இல்லாமல் ஆக்கிவிடும். அந்த அநியாயத்தை சேர்க்காமல் யார் நடக்கிறார்களோ அவர்கள் பாதுகாப்பு பெற்றவர்களாக மறுமையில் இருப்பார்கள், நேர்வழி பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று திருக்குரான் நமக்கு சொல்கிறது. என்ன அநியாயம்? நம்ம எத்தனையோ பேருக்கு அடிச்சிடறோம், திட்டிடுறோம், போயிடுறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன அநியாயங்கள் எல்லாம் நாம் இருக்கு. நபித்தோழர்கள் இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு நபிகளாரிடத்தில் கேட்கிறார்கள், ஐயுனா யல்லிம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எங்கள் யார் தான் அநியாயம் செய்யாமல் இருக்கிறார்கள்? சின்ன சின்ன வரத்தானே செய்யும். அப்போ எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, மறுமையில் எங்களுக்கு வெற்றி இல்லையா என்று கேட்ட பொழுதுதான் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குகிறாய், இன்ன ஷிர்கல் லுல்முன் அலீம். ஷிர்க்கு தான் அநியாயத்திலேயே மிகப்பெரிய அநியாயம். அப்போ இதனுடைய இந்த வசனத்தின் பொருள் என்ன? ஈமானுடன் ஷிர்க்கு கலக்காமல் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அல்லாஹ் ஒருவனை மட்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாம் சொல்லி இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு ஷிர்க்கு உள்ளே நுழைந்து விட்டால், நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நுழைந்து விட்டால், செயல்களில் வெளிப்படுத்தி விட்டால் எல்லாமே அழிந்து போயிடும்.
திருக்குரான் அழகுற சொல்கிறது, வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானு யஅமலூன். அவர்கள் இணை வைத்து விட்டால் அவருடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போயிடும். அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி சக்தியை யாராவது ஒரு மனுஷனுக்கு கொடுத்தா, ஒரு மட்டைக்கு கொடுத்து விட்டா, ஒரு கட்டைக்கு கொடுத்து விட்டாலும் சரி, அவ்வளவுதான். உங்களுடைய அமல்கள் முன்னால் எவ்வளவு செய்திருக்கிறதோ எல்லாத்தையும் அதை அழிச்சிட்டு போயிடும். அல்லாஹ் ஒருவனை மட்டும் நம்பிக்கை கொண்டவர்களிடத்தில் இணை வைப்பு ஷிர்க் என்று எதுவும் வந்துடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கும் வந்துவிடக்கூடாது. அவங்களுடைய இரத்தத்திலே தௌஹீதை ஊட்டி வளர்க்க வேண்டும். ஓரிரை கொள்கையிலே உறுதியாக எக்காலத்திலேயும் நாங்கள் நீங்க மாட்டோம் என்பதை அழுத்தமாக கொடுக்க வேண்டும். இன்று பாருங்கள், நம்முடைய தமிழகம் முழுவதிலேயும் ஷிர்க் என்ற இணை வைப்பு நிறைந்து, அல்லாஹ் தஆலா சொல்லும் போது அதிகமானவர்கள் எப்படி இருக்கிறார்னா, அல்லாஹுடன் இணை வைத்தவர்களாகவே நம்பிக்கை கொள்கிறார்கள் என்றும் அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறார். பாருங்க, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட எல்லா இடத்திலும் தர்கா வழிபாடு இருக்குதா இல்லையா? பாருங்க, அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டியவர்கள் எங்கவே தர்காவில் போய் அவுலியாவே நீங்கள் அதைத்தாங்க இதைத்தாங்க என்று கையேந்தி இறைவனுக்கு இருக்கும் சக்தி அந்த அவுலியாக்களுக்கு கொடுக்குறாங்க. நமக்கெல்லாம் தெரியும், நம்ம எந்த மொழியில் கேட்டாலும் அல்லாஹ் கேட்பான். எவ்வளவு தூரத்தில் இருந்து கேட்டாலும் அல்லாஹ் கேட்பான். எத்தனை பேர்கள் ஒரே நேரத்தில் கேட்டாலும் அதை பிரித்து அல்லாஹுவால் அறிந்து கொள்ள முடியும். எந்த மொழியில் கேட்டாலும் அல்லாஹு தஆலால் கேட்க முடியும். எல்லாத்தையும் அத்தனை பேருக்கும் எவ்வளவு கொடுக்கவும் முடியும் என்றெல்லாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறோம். அதே நம்பிக்கையை யாருக்கு கொண்டு அவுலியாக்களை கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. அவர் பூமிக்கு உள்ளே அடக்கப்பட்டு பல வருட காலங்கள் ஆகிவிட்டது. மனிதனுக்கு என்றால் காற்று இருந்தால்தான் நம்முடைய பேச்சு அடுத்தவனிடத்தில் போய் கேட்கும். காற்று இல்லை என்றால் போகவே முடியாது. அது மண்ணுக்குள்ளே போய் அடைச்சாச்சு. அதுவும் பல வருடங்கள் மண்ணோடு மண்ணாக மக்கியும் போய்விட்டார். ஆனால் நாம் பேசுவதெல்லாம் அவருக்கு கேட்கிறது என்று நாம் நினைக்கிறோம். அதே மாதிரி நாம் எந்த மொழியில் கேட்டாலும் அவருக்கு விளங்கும் என்று சேர்க்கிறோம். ஆங்கிலத்தில் கேட்டாலும், தமிழில் கேட்டாலும், தெலுங்கில் கேட்டாலும், எந்த மொழியில் யார் கேட்டாலும் அவர் கேட்பார் என்று நம்பிக்கை வைக்கிறோம். ஒரே நேரத்தில் எத்தனை பேர் கேட்டாலும் அவர் அத்தனை, நமக்கு 2 பேர் பேசினாலே நம்மளால் என்ன செய்ய முடியலை, கேட்க முடியலை. ஆனால் ஆயிரக்கணக்கான பேர் அங்கே ஒரே நேரத்தில் போய் நின்று கேட்டாலும் அவர் கேட்பார்லாம் நம்பிக்கை வைக்கிறோம். இது ஷிர்க் இல்லையா? இறைவனுக்கு இருக்கிற சக்தியை எப்படி நாம் கொடுக்கிறோம் இல்லையா? இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு இது போன்ற நம்பிக்கை நம்முடைய பிள்ளைகள் உள்ளத்தில் வரக்கும். அல்லாஹ் ஒருவனிடத்தில் மட்டும்தான் நம்ம கேட்கணும். இதை தான் சொல்லிக் கொடுக்கணும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு நபிகளார் அவர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்னு அப்பாஸ் ரொம்ப சின்ன வயதுடையவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கின்ற பொழுதே அவருக்கு வயது 10 தான். திருமதி என்ற ஹதீஸ் நூலில் இடம்பெறுகிறது, அவர்கள் யா குலாம் வஅல்லிமுக கலிமாத், உனக்கு சில கலிமாக்களை, சில வார்த்தைகளை உனக்கு நான் சொல்லித் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்ஃபல்லா யஹ்ஃபலுக், அல்லாஹ்வுடைய கடமைகளையும் அவன் தடை செய்யப்பட்டவைகளையும் சரியாக பேணி நட. யஹ்ஃபல்லா, அல்லாஹு தஆலா உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ் சொன்ன மாதிரி நீ நட, அவன் தடை செய்யப்பட்டதெல்லாம் விலகிக்க, அல்லாஹு தஆலா உன்னை காப்பாற்றுவான். அடுத்ததாக சொல்கிறார், வைதா சால்த ஃபஸ்அலில்லாஹ், நீ எதையாவது கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் கேள். ஃபைதஸ்தன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ ஏதாவது உதவி தேடுவதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலேயே நீ கேள். எதை கேட்டாலும் அல்லாஹ்ட்ட கேள். நீ எந்த உதவி தேடுவதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே நீ கேள். விளங்கிக்கொள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நாடினால் அல்லாஹ்வுடைய விதியில் இருப்பதை தவிர வேறு யாராலும் உனக்கு நன்மையை செய்துவிட முடியாது. உனக்கு எல்லாரும் சேர்ந்து உனக்கு எதையாவது துன்பத்தை தர நாடினாலும் அல்லாஹ் நாடியதை தவிர உனக்கு எதுவும் செய்துவிட முடியாது. நபிகளார் தன்னுடைய சிறியவனாக இருக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அது. கையேந்துத என்ன இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கேளு, பாதுகாப்பு அல்லாஹ்ட்ட கேள். யாரும் என்ன செய்து அல்லாஹ்வுடைய விதியை மீறி, அவனுடைய சக்தியை மீறி உனக்கு நல்லதையும் செய்து விட முடியாது, தீயதையும் செய்து விட முடியாது. அல்லாஹ்வுக்கு அனைத்து விதமான ஆற்றல்களும் இருக்கிறது என்ற அடிப்படையை அந்த சிறுவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார். அப்போ நம்முடைய பிள்ளைகளையும் உருவாக்கின்ற பொழுது எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும்? ஏகத்துவ கொள்கை, அல்லாஹ் ஒருவன்கிட்ட தான் கையேந்தணும், வேறு யாரிடத்திலையும் கையேந்தக்கூடாது. எந்த இதை பாதுகாப்பு தேடுவதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் தான் நீ பாதுகாப்பு தேட வேண்டும், வேறு எங்கேயும் கையேந்தி விடக்கூடாது. அப்படி கையேந்தினால்
நம்முடைய அமல்கள் அனைத்தும் அழிந்து போயிடும். இவ்வளவு காலமாக தொழுத தொழுகை, நோன்பு, தர்மம், நீ எந்த நன்மைகள் செய்தாலும் இந்த ஷிர்க்குன்னு உள்ளே வந்து விட்டால் கண்டிப்பாக போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற விஷயங்களில் ரொம்ப கடுமையான எச்சரிக்கை செய்திருந்தாங்க. ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை தழுவியவர்கள் திருமதி போன்ற நூலில் நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்கிறார்கள், இஜ்அல் லனா தாத்த அன்வாத்தின் கமாலஹும் தாத்த அன்வாத், தாத்து அன்வாத் என்ற மரத்தை போன்று எங்களுக்கும் ஒரு தாத்துல் அன்வாத் என்று சொல்லக்கூடிய மரத்தை எங்களுக்கு ஏற்படுத்துங்க. அது என்னன்னா, முஷ்ரிக்கீன்கள் என்ன செய்வார்கள்னா, வெளியூருக்கு செல்லும் அல்லது போர்க்களத்துக்கு செல்லும் போது தன்னுடைய வாளை பறக்கத்துக்காக ஒரு மரத்தில் தொங்க விட்டுட்டு போவாங்க. இந்த காலத்தில் புது கார் எடுத்தோம், 2 வீலர் எடுத்தோம்னா எலுமிச்சம்பழத்தை வச்சு அது மேலே மிதிக்க விட்றாங்கல்ல, அப்படி இருந்தால் எல்லா திஷ்டி எல்லாம் வராது, பாதுகாப்பாக ஓடுன்னு நினைக்கிற மாதிரி அன்றைய காலத்தில் மரத்தில் தொங்க விட்றாங்க. இவங்க இஸ்லாத்துக்கு வந்த பிறகு சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் நமக்கு வேணாம், தௌஹீத்வாதிகளுக்குன்னு ஒரு மரத்தை விடுங்க, அதில் நம்மளும் இதே மாதிரி தொங்கட்டுவோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டுட்டு, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூய்மையான், என்ன வார்த்தையை சொல்லிவிட்டீர்கள். இது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் பனி இஸ்ராயீல் கேட்டதை போன்றல்லவா இருக்கிற இஜ்அல்னா ஆலிஹன் கமாலஹும் ஆலிஹா, அவர்களுக்கு கடவுள்கள் பல கடவுள்கள் இருப்பதை போன்று எங்களுக்கும் ஒரு கடவுளை எங்களுக்கு ஏற்படுத்தி தாருங்க, நாங்களும் கும்பிடுறோம் அப்படின்ட்டு பனி இஸ்ராயீல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட கேட்ட மாதிரி அல்லவா இது இருக்குது. எவ்வளோ பெரிய ஷிர்க்கினுடைய வாசகம். நபிகளா எவ்வளோ கடுமையாக கண்டித்தார் என்று பாருங்கள். சும்மா மரம், மட்டை இவைகளுக்கெல்லாம் சக்தி இருக்கிறது என்று சொன்னால் அதை கடவுளாக ஆக்குற மாதிரி. நீ எத்தனை இடங்களில் பாருங்கள், தர்காக்களில் ஜெண்டா கொடிமரங்கள் என்று வைத்துக்கொண்டு அதில் போய் கையேந்து கொண்டும் எலுமிச்சங்களை போட்டும் பூவை போட்டு விட்டும் வரக்கூடிய எத்தனை பேர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் போனோம்னா ஷிர்க்கினுடைய உச்சகட்டமானவை என்று நபிகளார் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டணும். இதெல்லாம் அல்லாஹு தாலாவால் கண்டித்தவை, தண்டித்தவை. இதெல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு என்னென்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம், உலக பாடங்கள்லாம் எவ்வளவு சொல்லிக் கொடுக்குறோம், இதையும் சேர்த்து நீங்கள் சொல்லுங்கள். திருக்குரான் சொல்லுகிறது, வசாபிஹா இப்ராஹிம் லிபனீஹி வ யாக்கூப், இப்ராஹிம் நபியும் யாக்கூப் நபியும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார்கள், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் இன்னல்லாஹ இஸ்தஃபா லக்குமுத்தீன், அல்லாஹ் இந்த தீனை உங்களுக்காக தேர்வு செய்திருக்கிறார், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள். இந்த ஏகத்துவ கொள்கையில் உறுதி உள்ளவர்களாகவே நீங்கள் வாழும் வரையிலையும் நீங்கள் இருங்கள். யாக்கூப் நபி மரணம் வருகிறது, இது ஹதர யாக்கூபல் மௌத், மௌத் வருகின்ற நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கேட்கிறார், மா தஅபுதூன மின் பஅதி, நான் இருக்கும்போது அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கக்கூடிய நீங்கள் நான் இறந்ததற்கு பிறகு யாரை வணங்குவீர்கள் சொல்லுங்கள் என்று அந்த நேரத்தில் கேட்கிறார். நாபுது இலாஹக்க இலாஹ ஆபாயிக்க இப்ராஹீம வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக்க இலாஹம் வாஹிதா வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். அவங்க பிள்ளைகள் எல்லாரும் தன்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் சொல்லுகிறார்கள், உங்களுடைய தந்தை இப்ராஹீம், இஸ்மாயில், இஸ்ஹாக் இவர்களெல்லாம் வணங்கினார்களே அந்த ஒரே இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம், நாங்கள் முஸ்லீம்களாகவே மரணிப்போம் என்று தன்னுடைய தந்தைக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார். பிள்ளையினுடைய அக்கறை எங்கே வெளிப்படுகிறது என்று பாருங்கள். நம்முடைய பிள்ளைகளால் நல்லா வாழணும் போகணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் பார்க்குறோம். மார்க்கத்தின் கொள்கையின் அடிப்படையை என் பிள்ளை வளரணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கிறோமா? இறக்கக்கூடிய காலகட்டத்தில், கடைசி காலகட்டத்தில் என்னை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகல, அதை போல இதை போலன்னு நம்ம சொல்கிறோமே, நம்முடைய பிள்ளை தௌஹீதின் அடிப்படையில் நடக்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு வந்திருக்கிறது. அதை நாம் சொல்லிக் கொடுத்துருக்கிறோமா பிள்ளைகளுக்கு? அதுதான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும். நபிமார்கள் அதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கு மற்ற எதையுமே அவர்கள் பெருசுபடுத்தலை. இப்ராஹிம் நபி சொல்லுகின்ற போது இந்த தீனின் அடிப்படையில் நீ நடக்கணும், இந்த தீன் மார்க்கம் காட்டி தந்த வழிமுறையின் அடிப்படையில் நீ இருக்கணும், அதன்படி தான் நீ இறக்க வேண்டும் என்பதைத்தான் இப்ராஹிம் நபி சொன்னார். யாக்கூப் நபியும் ஓரிரை கொள்கையைத்தான் என்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்பதையும் தான் வலியுறுத்தி சொன்னார். இதுதான் நமக்கு ஒன்று. ஏன்னா மற்றதெல்லாம் நிறைய இபாதத்துகள் இருக்குது, அதில் விட்டுட்டா கூட அல்லாஹ்தாலா மன்னித்திருவான். ஆனால் ஷிர்க்கு வந்து விட்டால் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ்வுடைய ஓரிரை கொள்கையில் இணை போய் ஏதாவது நுழைத்து விட்டோம் என்றால் மறுமையில் மற்றதுக்கெல்லாம் அல்லாஹ் தண்டித்து கூட சொர்க்கத்தை கொடுத்துடலாம். ஆனால் ஷிர்க்கு வந்து விட்டால் மன்னிப்பு என்பதே இல்லை என்று திருக்குரான் நமக்கு சொல்கிறது. அதனால் நம்முடைய பிள்ளைகளை ஏகத்துவ கொள்கை உள்ள பிள்ளைகளாக நீங்கள் பாடம் நடத்துங்கள், திருக்குரான் சொன்னது. அதனால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருக்குரான் சொல்லும்போது
தான் பிள்ளையை கூப்பிட்டு அழைக்கிற யா புனையலா துஷிரிக் பில்லா இன்ன ஷிர்க லظுல்முன் அலீம். அவர் சொல்கிறார், என்னுடைய அன்பிற்குரிய மகனே, அல்லாவுக்கு இணை வைத்து விடாதே, இணை வைத்தல் மாபெரும் அநியாயம் என்று சொல்றார். பிள்ளையை அழைத்து நம்ம என்ன செல்லமேன்னு எவ்வளவோ நம்ம கொஞ்சம் போகிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு என்னென்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். இந்த தௌஹீதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோமா? அல்லது தௌஹீத் சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்காக நம்முடைய பிள்ளைகளை அனுப்பி அந்த ஏகத்துவ கொள்கையை பாடம் நடத்துகிறோமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய, நீங்கள் செய்யக்கூடியதிலேயே மிகப்பெரிய ஒன்றென்றால் ஏகத்துவ கொள்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பது தான். மற்றதெல்லாம் உங்களுக்கு செல்வம், பொருளாதாரம், இவைகளெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான். தௌஹீது இல்லை என்று சொன்னால் மறுமையில் அவன் ஒருபோதும் வெற்றி அடைய முடியாது. நிறைய செல்வத்தை கொட்டி கொட்டி கொடுத்து வளர்த்தீங்க, இந்த ஊர்லேயே பல பில்டிங்கை வாங்கினீங்க, பல வாகனங்களை வாங்கினீங்க, மறுமையில் அவன் வரும் பொழுது அந்த இதை கொடுத்து தப்பிச்சிட முடியுமா? மில்உல் அரளி தஹபல் இஃப்ததா பிஹி, இந்த பூமி அளவுக்கு தங்கத்தையே நஷ்டஈடாக கொடுத்தாலும் அல்லாஹ் ஏற்க மாட்டான் என்று குர்ஆனில் சொல்வான். பூமி அளவுக்கு தங்கம் 1 கிலோ 2 கிலோ அல்ல, இந்த பூமியினுடைய மொத்த எடை எவ்வளவோ அவ்வளோ ஒரு பேச்சுக்கு நீங்கள் தங்கத்தை சேமித்து வைத்தாலே, அல்லாஹ் நான் செஞ்ச அந்த ஷிர்க்குக்காக வேண்டி, நான் செஞ்ச பாவத்துக்காக நீ இதை எடுத்துட்டு என்னை காப்பாற்றினாலும் அல்லாஹ் ஏற்க மாட்டானா? இப்போ எதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும்? இந்த உலகத்தில் தௌஹீதை நாம் அவ்வளவு அழுத்தமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒருபோதும் தௌஹீதிலிருந்து தடம் புரண்டு விடக்கூடாது. அதில் நாம் சரியாக செய்யாத காரணத்தினால் இந்த காலகட்டத்தில் பார்க்கக்கூடிய நாடகங்கள், இந்த நாட்டினுடைய நடப்புகள், இவைகளெல்லாம் ஏகத்துவ கொள்கையையும் விட்டுவிட்டு ஷிர்கின் பக்கம் நம்முடைய பிள்ளைகள் போகக்கூடிய நிலைக்கு ஆளாயிரும். பாருங்க, அப்போ இஸ்லாமியர்கள் ரொம்ப குறைவுல, அதில் இப்போ சமீப காலமாக நிறைய பெண்மணிகள் மாற்று மதத்துடன் செல்லக்கூடிய ஒரு இதையும் நாம் பார்க்கிறோம். காதல் என்ற போர்வையில் ஏகத்துவ கொள்கையை மறந்துவிட்டு ஷிர்கின் பின்னால் ஓடக்கூடிய பெண்கள், அதெல்லாம் இன்னே காட்டுக்குது. இந்த மாதிரி நாடகத்தில் பார்த்து இவனோட காதலிச்சு போனால் கலெக்டர் ஆகிட்டான், முதலமைச்சர் ஆகிட்டான் மாதிரி ஒரு மாயையை ஏற்படுத்தி காட்டுறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு அந்த டீன் ஏஜில் விளங்குறது இல்லை. யாரெல்லாம் ரொம்ப அழகான மனைவியாக காட்டுறாங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 விவாகரத்து பெற்ற பெண்மணியாக தான் இருப்பாங்க. கணவன் மனைவியோட நல்லாவோ வாழ்ந்திருக்க மாட்டாங்க. உண்மையின் நிஜம் அது. ஆனால் நாடகத்தில் ரொம்ப அற்புதமாக நடக்கிற மாதிரி காட்டி, இந்த மாதிரி காதலின் காரணத்தினால் மிகப்பெரிய வெற்றியை ஈழ்த்ததை போன்று காட்டி நம்முடைய பிள்ளைகளுடைய மனதில் விஷத்தை உள்ள நுழைக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அடுத்தவர்களை பார்த்து அங்கே பேசி பழகி இப்படி போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால், நம்முடைய பெற்றோர்களாக இருப்பவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏகத்துவத்தின் முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுக்காது. நபிகள் பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள், சலாசுன் மன்குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். 3 விஷயம் இருந்ததுன்னா ஈமானின் சுவையை சுவைத்தவராவர். நல்ல டேஸ்ட்டாக சும்மா போய் சாப்பிட்றது இல்லை, அதில் இருக்கக்கூடிய சுவையெல்லாம் அறிந்து சாப்பிடக்கூடிய ஒருவன். 3 விஷயம் இருந்தால் ஈமான கரெக்டாக புரிந்து கொண்டவன் என்று சொன்னாங்க. ஐயக்கூன் அல்லாஹ் வரசுலஹு அஹப்பைலேஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் மற்ற இருவர்களை விடவும் அன்பிற்குரியவராக ஆக வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரை விடவும் அல்லாஹ்வின் தூதர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட், 2ஆவதா மற்றவங்க. இது முதலாவது. ஐஹிப்பல் மரு லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ், தன்னுடைய சகோதரனை அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிப்பான், வேற எதுக்காகவும் நேசிக்க மாட்டான். அடுத்ததாக ஐயஊத ஃபில் குஃப்ரி கமா யக்ரஹு ஐயுக்தஃப ஃபின்னார், ஷிர்கில் மீண்டும் செல்வதை, இணை வைப்பிலேருந்து அல்லாஹ் காப்பாற்றி தௌஹீதில் கொண்டு வந்தான். இந்த காதல் பஞ்சாயத்துங்கிறதுக்காண்டி அதன் பக்கம் போகிறது இருக்கு, அது எப்படி வெறுக்க வேண்டுமென்னா, நெருப்பில் தூக்கி போடப்படுவதை எப்படி வெறுப்பானோ அதுபோன்று தௌஹீதிலிருந்து ஷிர்க்குக்கு போவதை வெறுக்க வேண்டும். இது இருந்தால் ஈமான கரெக்டாக நீங்கள் விளங்கியிருக்கிறீங்கன்னாங்க. இந்த கடைசி இதை ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும், தன்னுடைய ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் அல்லது பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், அத்தனை பேர்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. தௌஹீதை விட்டு அந்த ஷிர்க்குன்ற அந்த அசுத்தத்தின் பக்கம் போகக்கூடாது. அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அழகானவராக இருந்தாலும் சரி, ஏகத்துவ கொள்கை இல்லை என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவர்கள் பக்கம் கண்டிப்பாக செல்லக்கூடாது என்பதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உருவாக்கிய ஒரு நபித்தோழி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவங்களுடைய கணவர் மாலிக் இறந்துட்டார். அப்புறம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், பெண் கேட்டு வருகிறார்.
அபூ தல்ஹா சாதாரணமானவர் அல்ல, நல்ல செல்வந்தர், மக்களிடத்தில் நல்ல பெயர் எடுத்தவர். அவர் கேட்கின்ற பொழுது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அழகான ஒரு பதிலை சொல்கிறாங்க. முறைப்படி பெண் கேட்குறாங்க. இந்த காதல் இதெல்லாம் அப்படின்னா சுற்றிட்டுலாம் போல, நேரடியாக உங்களை திருமணம் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தெளிவாக சொல்கிறார்கள், நீர் காஃபிர், அன இம்ராத்தும் முஸ்லிமா, நான் முஸ்லிமான பெண்மணியாக நான் இருக்கிறேன், ஆனால் நீரோ அல்லாஹுவை மறுத்த இணை மறிப்பவராக இருக்கிறீர். இறை மறுப்பாளருக்கு மூமினான பெண்கள் அனுமதி அல்ல. உன்னை போன்றவர்களை யாரும் மறுக்கவும் மாட்டார்கள். நல்ல மனிதர் தான், சிறந்தவர் தான், நல்லவர் தான், ஆனால் உம்மிடத்தில் ஏகத்துவ கொள்கை இல்லை என்று அவர்கள் மறுத்து, அதற்கு பிறகு அவர்கள் இஸ்லாத்தை தழுவியதற்கு பிறகுதான் அவர் திருமணம் முடித்துக் கொள்கிறார். இந்த அடிப்படை நம்முடைய பிள்ளைகளுடைய ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் உள்ளத்தில் ஆழமாக இருக்கட்டும் ஷிருக்கு என்பதின் பக்கம் போய்விடவே கூட. அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது இந்த திருமண விஷயத்தை பற்றி அழகாக சொல்கிறார். அவளா அமத்தும் மீனா, மூமினான அடிமை பெண் ஹைரும் முஷ்ரிகா, இணை வைக்கக்கூடிய பெண்ணை விட சிறந்தவர். ஷிர்கில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய மூமினான பெண்மணி யார் சிறந்தவன் தான்? அந்த அடிமை தான் சிறந்த. வலவு ஆஜபத்துக்கும், அந்த பெண் உங்களுக்கு ரொம்ப கவர்ந்தாலும் சரி, ஷிர்க் வைக்கக்கூடியவள் பார்க்க அழகா இருக்கா, நிறைய செல்வத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு இருந்தாலும் அடிமையாக இருக்கிற ஈமான் உள்ள பெண்மணி தான் சிறந்தவர். அப்துல் முஃமினுன் ஹைரும் முஷ்ரிக். அதை போன்று இணை வைப்பவன் ஷிர்கிலே இருக்கக்கூடியவனை விட ஒரு அடிமையான ஒரு ஆண்மகன் சிறந்தவன். வலவு அஜபத்து, உங்களுக்கு அவன் ஈர்த்தவனாக இருந்தாலும் சரி, உன்னை ஈர்க்கக்கூடிய அழகுள்ளவனாக இருந்தாலும் சரி, மூமினான அடிமைதான் சிறந்தவன் என்று திருக்குரான் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்கள் எதுஊன இலன்னார், உங்களை நரகத்தின் பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறார். அல்லாஹு எதுஊ இலல் ஜன்னா வல் மக்ஃபிரா, அல்லாஹ் சொர்க்கத்தின் பக்கமும் அவனுடைய மன்னிப்பின் பக்கமும் அழைக்கிறான். ஷிர்கின் பக்கம் போவது நரகத்தின் பக்கம் போவதற்கு சமம். நம்முடைய பிள்ளைகளை ஏகத்துவ கொள்கையில் ஊட்டி வளர்க்குவோமே ஆனால், ஈமானுடைய சுவையை சுவைத்த பெண்மணியாக இருந்தால் அந்த பக்கம் தலை வைத்தே படுக்க மாட்டான். அது மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கணும். நபிகளாருடைய காலத்தில் இருந்தவர்கள் எல்லாம் ஓடி இருக்கிறார்கள். எதற்காக? ஏகத்துவ கொள்கைக்காக வந்திருக்கிறார். சஹீஹுல் புகாரில் எடுத்து பாருங்கள். உம்மு குல்சும் பின்த் உக்பா இப்னு அபி முஆயித் மிம்மன் ஹாஜர இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உக்பா இப்னு அபி முஆயித்தினுடைய மகள் உம்மு சுலைம் மக்காவை மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து போனார். வஹி ஆத்திகா, அவர் இளம் வயது பெண்ணாக இருந்தும் தன்னுடைய ஊரை விட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய கொள்கையை நோக்கி போய் நிற்கிறார். அந்த தந்தை யார் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காபத்துல்லாவில் தொழுது கொண்டு இருக்கின்ற பொழுது ஒட்டகத்தினுடைய கழிவுகளை போட்டு பார்த்து சிரித்தவர். ஒரு கொடூரமான ஒரு தலைவன், இணை வைப்பினுடைய தலைவன். அவர்களுக்கு பிறந்த ஒரு பெண்மணி மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து போகிறார். எதற்காக போகிறார் என்றால், நல்ல பணம் கிடைக்கும் என்பதற்காக போகவில்லை, தௌஹீதுக்காக, ஏகத்துவ கொள்கைக்காக போனார்கள் என்று நான் நபிமொழிகளில் பார்க்கிறோம். அது மாதிரி நம்முடைய பிள்ளைகள்கிட்ட ஏகத்துவ கொள்கை உள்ளே இருக்கணும். அந்த ஷிர்கின் பக்கம் போவதை நெருப்புல தூக்கி போட்டால் இப்படி துடிப்பார்களோ அது மாதிரி துடிக்கக்கூடிய நிலையில் நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். இந்த தௌஹீத் ஃபஸ்ட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்முடைய பிள்ளைகள்கிட்ட ஆரம்பத்தில் இருந்து அந்த தௌஹீதை ஊட்டி வளர்த்து கொண்டே இருக்கணும். எக்காலத்திலையும் தர்காவின் பக்கமோ அல்லது இணை வைப்பவர்களின் பக்கமோ சென்று விடக்கூடாது. இப்ராஹிம் நபி எப்படி ஆசைப்பட்டாரோ, யாக்கூப் நபி அவர்கள் எப்படி ஆசைப்பட்டார்களோ, அதுபோன்று அவருடைய பிள்ளைகளை போன்று நம்முடைய பிள்ளைகளையும் ஏகத்துவ கொள்கையை சொல்லி நீங்கள் கொடுக்க வேண்டும். அது பெற்றோருடைய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று என்பதை நீங்கள் வழங்கு. அடுத்ததாக இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், அதனுடைய முக்கியத்துவத்தையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். கரெக்டாக நம்ம தொழுகை அருவருக்கத்தக்க மானக்கேடான விஷயத்தை விட்டெல்லாம் தடுக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லும் பொழுது சொல்கிறார், யா புனையா அகிமிஸ் ஸலா, என்னுடைய அன்பிற்குரிய மகனே தொழுகையை நீ நிறைவேற்று. வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா, திருக்குரான் சொல்லும் உன்னுடைய குடும்பத்தினர்களை தொழுமாறு ஏவுவீராக என்னும் திருக்குரான் நமக்கு சொல்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு தொழுகையை கட்டாயம் சொல்லணும். அந்த தொழுகையில்
எப்படி தொழ வேண்டும் என்பதையும் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். அல்லாஹு அக்பர் என்பதிலிருந்து சலாம் சொல்கின்ற வரையிலையும் என்னென்னவெல்லாம் மோத வேண்டும், எப்படிலாம் ருக்கு செய்யணும், எப்படிலாம் சஜிதா செய்யணும், எல்லாத்தையும் நீங்கள் தான் என்ன செய்ய வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீங்கள் பள்ளிக்கூடங்களில் மதரசாக்களில் பாருங்கள், ஜும்மா டயத்தில் பாருங்கள், பசங்க ஒரே சத்தம். ஜும்மா பயான் என்ன செய்ய முடியறதில்ல, சொல்ல முடியறதில்லை, பயான் பேச முடியறதில்லை. சிறு பிள்ளைகள் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம தான் அதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஜும்மாவுக்கு நீங்கள் சென்றால் இமாம் மெம்பரில் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம போய் அமர்ந்துடணும். நம்ம பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க, நபி மொழியில் உள்ளது. இரண்டாவதாக, அங்கே போன உடனே 2 ரக்காயத்துகள் தொழுதுவிட்டு அமரணும், அதையும் சொல்லிக் கொடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு. இமாம் பயான் பேச ஆரம்பித்து விட்டார் என்றால் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட நம்ம பேசிடக்கூடாது. அப்படி நம்ம பேசினோமே ஆனால் நம்முடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போயிடும், நமக்கு நன்மைகள்லாம் கிடைக்காமல் போயிடும். இதை உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லி அனுப்புங்க. பிள்ளை நீ அப்படி செஞ்சியான்னு பாருங்கள், பயானை கூர்ந்து கேட்டுக்கிட்டு இதையெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பினா நம்முடைய பிள்ளைகள் கரெக்டாக வந்தோம், கரெக்டாக தொழுது விட்டு எல்லா பயான்களையும் கேட்டுவிட்டு அமைதியாக போயிட்டு வருவாங்க. ஆனால் பிள்ளைகளில் சிறுவர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்குமே ஒரே சத்தம், பேசுவது, அரட்டை அடிப்பது இதுதான் நடக்கிறது. என பெற்றோர்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கல. அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் சொல்லிக் கொடுக்க முடியாது. நம்முடைய பெற்றோர்கள் சொல்வதை போன்று அந்த பிள்ளைகள் கேட்பதும் இல்லை. அதனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இபாதத்துகளில், வணக்க வழிபாடுகளில் நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம இங்கே இருக்கக்கூடிய எத்தனை இளைஞர்கள் சிறுவர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் ஐவேளை தொழுகையில் பள்ளியில் டான்னு ஆஜராகும். காலையில் ஃபஜரில் இருந்து ஐவேளை தொழுகையும் ஜமாத்துடன் தொழுகக்கூடிய வாய்ப்புகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுது. பாங்க சொல்லிட்டா அவனை அறியாமலே டான்னு என்ன செய்யணும், பள்ளியில் ஆஜராயிரும். இல்லைன்னா அம்மா அடிப்பாங்க, அப்பா திட்டுவார் அப்படின்னு பாங்க சொன்ன உடனே காசத்தை கிட்ட கடன்னு பள்ளி எங்கே இருந்தாலும் என்னென்னு இறை இல்லத்தில் இருக்கணும். நபித்தோழர்கள்லாம் நீங்கள் பார்த்தீர்களானால் 24 மணி பள்ளியில் தான் இருந்திருக்கிறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய பைத்தி அல் மஸ்ஜித், என்னுடைய வீடு பள்ளியாசலாகத்தான் இருந்தது. அதனால் நிறைய நபிமொழிகளை அறிவித்தார் அவர். அபூ ஹுரைராவுக்கு அடுத்து அதிக ஹதீஸுகளை அறிவித்தவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள். அவர்களுடைய நிலை எங்கே தான் தங்கியிருந்தார்னா பள்ளியாசல் தான். எப்போ கல்யாணம் முடிக்கின்ற வரையிலேயும் நான் இறையில்தான் தங்கியிருந்தேன். கல்யாணம் முடித்ததற்கு பிறகுதான் வீட்டுக்கு போனாரே தவிர அதுவரையிலையும் பள்ளியாசலையே தங்கியிருந்தார். அப்போ நம்முடைய பிள்ளைகளுடைய தொடர்பு எங்கே இருக்குன்னா இறை இல்லங்களுடன் இருக்கணும். அது மாதிரி உருவாக்கும். ஏன்னா அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஷைத்தானுடைய மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் எதையும் அவனுக்கு தீண்டாது. இங்கே வந்தான்னா பள்ளியாசலில் பாங்கு சொல்வது, திருமறை குர்ஆனை ஓதுவது, இங்கே நல்ல விஷயங்களை அவன் காது கொடுத்து கேட்பான். இதை விட்டுட்டு வேறு எங்கேயாவது போனான்டா நாடகத்தை பார்த்தான், டிவியை பார்ப்பான், பப்ஜி கேம்னு விளாண்டுக்கிட்டு கண்ட கடியவைகள் எல்லாம் சேர்ந்து அவன் கெட்டு போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் பாங்கு சொன்ன உடனேயே பள்ளியாசலுக்கு நம்முடைய பிள்ளைகள் ஆண் குழந்தைகளாக இருந்தால் அங்கே அனுப்புங்க. பெண்புல பிள்ளைகளாக இருந்தால் அவர்களை வீட்டிலே தொழுவதுமாறு சொல்லுங்கள். குர்ஆன் ஓதுவதற்கு முக்கியத்துவம் கொடுத்து உருவாக்குங்கள். இதெல்லாம் இபாதத்துகளில் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமை. நீங்கள் பாருங்கள், நீங்கள் கரெக்டாக தொழுதிங்கன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகளும் பக்கத்தில், சின்ன பிள்ளையாக இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளையாக இருக்கட்டும், பேத்தியாக இருக்கட்டும், பேரனாக இருக்கட்டும், நீங்கள் அல்லாஹ் அக்பர் தொழில்னா உங்கள் பிள்ளையும் அதே மாதிரி அங்கே பக்கத்தில் நின்று தொழா. ஏன்னா அது அப்படி தான் பயிற்சி எடுக்கும். பீடி குடிச்சிட்டு இருந்தால் என்ன செய்யும், அந்த பிள்ளையை எடுத்து வாயில் பீடியை வச்சு குடிக்கும். என்ன காரணம், இதுவும் நல்லது போல இருக்கேன்னு நினைத்து செய்கிறது தான். அது மாதிரி நீங்கள் தொழக்கூடிய கரெக்டான நேரத்தில் நீங்கள் தொழுங்கள், உங்களுடைய பிள்ளைகளும் தொழுவார்கள். உங்களுடைய பிள்ளைகளையும் சரியான நேரத்தில் தொழுவதற்கு நீங்கள் பயிற்சி கொடுங்க. உங்கள் பிள்ளைகளையும் அதுபோன்று தொழுமாறு கட்டளை இடுங்க. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருக்குர்ஆன் நமக்கு சொல்லுகிற, வதுக்குர் ஃபில் கிதாபி இஸ்மாயில் இன்னஹு கான சாதிக்கல் வாதி வகான ரசூலன் நபியா. இவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த வேதத்தில் நீங்கள் நினைவு கூறுங்கள். அவர் உண்மையாளரான ஒரு இறை தூதராக அவர் இருந்தார். சாதிக்கல் வாதி, வாக்கு கொடுப்பதை கரெக்டாக நிறைவேற்றுபவராக இருந்தார். வகான யாமுரு அஹ்லஹு பிஸ்ஸலா, அவர் தன்னுடைய குடும்பத்தினர்களை தொழுமாறு ஏவுவராக அவர் இருந்தார் என்று திருக்குர்ஆன் புகழ்ந்து சொல்கிறது. அந்த நபியினுடைய சிறப்பு என்ன, தன்னுடைய குடும்பத்தினர்களெல்லாம் சரியாக தொழுமாறு ஏவுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் பார்த்திருக்கலாம், இரவு தொழுகின்ற ரமலானுடைய கடைசி 10 வந்து விட்டது என்று சொன்னால் தன் குடும்பத்தினர்களெல்லாம் எழுத்து தொழுமாறு ஏவுவார்கள் என்ற நபிமொழிகளும் உண்டு. அதனால் நம்முடைய பிள்ளைகளை
இபாதத்துகளில் வணக்க வழிபாடுகளில் கரெக்டாக செய்து தினமும் ஐவேளை தொழுகை தொழக்கூடியவர்களாக நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும், இபாதத்துகளில் கொண்டு வரணும். அது மாதிரி நல்ல பழக்க வழக்கங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய அந்த ஒழுங்குகள், ஆதாபுகள், இஸ்லாமிய ஒழுக்கங்கள், இவைகளையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புத்தகத்தில் இருக்கக்கூடிய நபிமொழிகள் இருப்பதை எல்லாம் சொல்லிக்கணும். அடுத்த பெரியவர்களை பார்த்தோம்னா சலாம் சொல்லணும். அதே மாதிரி அடுத்தவர்கள் இடத்திலே கண்ணியமாக நம்ம பேசணும். உண்மையை மட்டும்தான் பேசணும். உண்மை பேசுகிறது நல்லது கொண்டு போய் சேர்த்து கடைசி சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். பொய் பேசிவிடக்கூடாது. பொய் கெட்ட விஷயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அது நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். இதெல்லாம் நபிகளார் நமக்கு சொல்லித்தந்த அந்த அஹ்லாக் தொடர்பான நற்குணங்கள் தொடர்பான நிறைய விஷயங்கள் நபிமொழிகளில் குர்ஆனிலும் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் படிப்பதோடு நம்முடைய பிள்ளைகளையும் அப்படி உருவாக்கணும் என்று சொன்னால், மறுமை நாளில் ஒரு சிலர்கள் குடும்பத்துடன் சொர்க்கத்துக்கு போவாங்க இருப்பாங்க. அதில் நாமும் இடம்பெற்றுடலாம். ஜன்னாத் அதுனின் எதுஹுலூனஹா வமன் சலஹ மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ துர்ரியாத்திஹிம். இந்த அதுன் என்ற அந்த சொர்க்கத்தில் நுழைவார்கள். அவருடைய முன்னோர்கள், அவருடைய மனைவிமார்கள், அவருடைய சந்ததிகள் எல்லாரும் போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவான். நம்ம அம்மா, நம்முடைய பிள்ளை, நம்முடைய பேரன் பேத்தி, நம்முடைய குடும்பத்தினர் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. எப்போ நம்ம பிள்ளைகள்லாம் சாலிகானவர்களாக இருந்தார், நம்ம முன்னோர்கள் சாலியாக இருந்தால் அவரும் வருவார். நம்முடைய சந்ததியினர் சாலியானாக இருந்தால் அவங்க வருவாங்க. மனைவிமார்கள் சாலியானாக இருந்தால் அவங்களும் வருவாங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து சொர்க்கத்துக்கு போகும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொள்கை தொடர்பானதும் இபாதத் தொடர்பானதும் அதே போன்று நல்ல குணங்கள் தொடர்பானதையும் நாம் கற்றுக் கொடுத்து அல்லது கற்றுக் கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு அனுப்பியாவது அந்த குழந்தைகளுக்கு அது போன்ற கல்வியை நாம் கற்றுக் கொடுத்து மறுமை நாளில் வெற்றியடை எல்லாமல்ல அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.